வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் பொதுவாக மிகவும் நேர்மையான ஒரு மனநிலை கொண்டவர்களாக அனைவரிடமும் நடந்து கொள்வார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணமானது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ முயற்சி செய்யணும் அப்படின்னு விரும்பக்கூடியவர்கள். பொறாமை அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை எப்பொழுதும் உங்களிடம் இருக்காது. இப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாகத்தான் நீங்கள் எப்பொழுதுமே இருப்பீர்கள். தீங்கு நினைக்காமல் வாழணும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில சில காலங்களில் நீங்கள் மிகவும் நம்பிய மனிதர்களை உங்களுக்கு எதிரியாக மாறியிருப்பார்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்திருக்கும். நீங்கள் நினைத்து பார்க்காததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சிலர் மனிதர்கள் பொறாமை அடைந்திருப்பாங்க. அந்த அந்த ஒரு பொறாமை தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்ட நபர்கள் யார் என்று தெரியுமா? தனுசு ராசி அன்பர்களே, நீங்கள் வாழ்க்கையில முன்னேற முயற்சி செய்த போது சில மனிதர்கள் உங்களை ஆதரித்திருப்பாங்க. ஆனால் அவர்களை நீங்கள் இன்னமும் கண்மூடித்தனமாக நம்மளுக்கு அவங்க ஆதரித்திருக்காங்க, இறுதி வரைக்கும் நம்மளுடனே இருப்பாங்க, அவங்கள நம்ம சும்மா விடக்கூடாது, அவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையையும் நம்ம அழகாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சிலர் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து மனதில் பொறாமை கொண்டும் இருந்து கொண்டிருப்பாங்க. அவர்களும் உங்களை ஆதரித்த ஒரு மனிதர்களாக மட்டுமே இருப்பார்கள். அவர்கள் வெளியில் நல்லவராக நடித்து உங்களுடன் இருந்து கொண்டிருப்பாங்க. அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் உங்களுடைய உள்ளுக்குள் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்களாக அவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். உங்களுடைய வளர்ச்சியை முடித்த சம்பவங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? உதாரணமாக கூற வேண்டும் என்றால், நீங்கள் ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு பெற முயற்சி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. அந்த ஒரு வாய்ப்பை பற்றி உங்கள் நண்பரிடம் நீங்க கூறுவீங்க. ஆனால் அந்த ஒரு நண்பர் அந்த ஒரு தகவலை வேறு ஒருவரிடம் கூறி உங்களுடைய வாய்ப்பை கெடுத்திருப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இது போன்ற சம்பவங்கள் பல தனுசு ராசி நண்பர்களின் வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். கூடவே இருந்து பல செய்த துரோகங்கள் உங்களுக்கு மிகவும் பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கும். வாழ்க்கையில மிகவும் கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? நம்முடன் தினமும் பேசக்கூடிய மனிதர்கள் ஒரு நாள் ஆரோக்கியமாக மாறும், ஒரு நாள் துரோகியாக மாறுவது. உங்களுடனே அவர்கள் சிரித்து பேசி விளையாடி கொண்டெல்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்துல அவர் உங்களுக்கு துரோகியாக எதிரியாக மாறியிருப்பார். ஏன் இப்படி அவர் பண்ணினார் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அவர்கள் உங்களுடைய ரகசியங்களை வெளியில் கூறியிருக்கலாம். உங்களுடைய ரகசியங்கள், நீங்க எப்படி வாழ்க்கையில முன்னேறினீங்க, நீங்க செய்த தவறுகள் என்ன, இது அனைத்தும் தெரிந்த ஒரு நபர் அவராக மட்டுமே இருப்பார். உங்களுடைய முயற்சிகளை குறைத்து காட்டியிருப்பார். நீங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி கொண்டிருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு முயற்சிக்கெல்லாம் காரணம் நீங்க மட்டும் கிடையாது. நானும் அதுல சரியான பங்கு உண்டு. உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. உங்களுடைய திட்டங்கள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் வெளியே போய் ஒன்று ஒன்றா புட்டு புட்டு வைக்கிறது. உங்களுடைய பெயரை கெடுப்பதற்காக சில முயற்சிகளை எடுப்பது. இதனால் நீங்கள் மிகவும் மனவேதனை அடைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த அளவுக்கு ஒரு கீழ்மட்டமான வேலைகளை உங்களுடன் இருந்து கொண்டு சில மனிதர்கள் நிச்சயமாக செய்திருப்பார்கள். எனவே இதனை நினைத்து நீங்கள் மிகவும் வருத்தம் அடைந்திருப்பீங்க. நம்ப வைத்து உங்களுடைய கழுத்து அறுத்த சம்பவங்கள் நிச்சயமாக இருக்கும். இந்த தனுசு ராசி அன்பர்களின் வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் மட்டும் இன்னும் மறக்க முடியாமல் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நீங்களும் என்னென்னமோ பண்ணி பார்ப்பீங்க. இருந்தாலும் அதற்கு ஒரு விடையானது கிடைக்காமல் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மிகவும் நம்பிய ஒருவரிடம் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க பகிர்ந்திருப்பீங்க. அது உயிருக்குயிரான ஒரு நண்பராக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், ஒரு பெண்ணோ ஆணோ யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவரிடம் நீங்கள் யாரிடமும் கூறாத, உங்களுடைய வாழ்க்கை துணையிடம் கூட கூறாத ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நபரோ அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு எதிரியாக பயன்படுத்தி இருப்பார். அதை யாரிடம் கூறக்கூடாது என்று கூறினீங்களோ அவர்களிடம் கூறி அவர்களும் இந்த ஒரு மனிதனும் சேர்ந்து உங்களுக்கு எதிரியாக மாறி உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அவமானங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பார். அந்த ஒரு சம்பவமானது உங்களுடைய மனதில் மிகவும் ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கும். உங்களால மறக்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையை நிச்சயமாக தூண்டியிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையாக அது நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு நபர் யாராக தெரியுமா இருப்பார்கள்? அந்த ஒரு நபர் உங்களுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு நண்பராகவே இருப்பார். இல்லைன்னா உங்களுடைய உறவினராக இருக்கலாம். இல்லை அப்படின்னா வேலையிடத்தில் ஒருவரின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்த ஒரு மனிதராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். மீண்டும் அந்த ஒரு நம்பிக்கையை யார் மீதும் நீங்கள் ஒட்ட மாட்டீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நம்பிக்கை துரோகம் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொண்டீங்க. இனிமேல் யார் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டீர்கள். ஏன் அவர்கள் அப்படி செய்தார்கள் என்று ஒரு நாளாவது நீங்க யோசித்தது உண்டா? இதற்கான காரணம் பொறாமை மற்றும் போட்டி.
இதற்கான உணர்வினால் மட்டுமே இப்படிப்பட்ட துரோகத்தை அவர்கள் செய்தார்கள். நீங்கள் முன்னேறினால் அவர்கள் பின்னால் போய்விடுவார்கள் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருந்தது. அதனால தான் இந்த மாதிரி போட்டி பொறாமையில் தேவையில்லாத முடிவுகளை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில எப்படி உங்களை கீழே தள்ளலாம் என்று நினைத்துக்கொண்டு இந்த மாதிரி சில செயல்களை அவர்கள் எடுத்து கொண்டிருந்தார்கள். குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்காத ஒரு சூழ்நிலையானது உங்களுக்கு இருந்தது. சில தனுசு ராசி பெற்றோர்கள் ஒரே ஒரு விஷயத்தை கவலைப்படுவார்கள். அது என்ன தெரியுமா? என்னுடைய குழந்தைகள் என் பேச்சை கேட்கவில்லை. இதுதான் உங்களுடைய கவலையாக நிச்சயமாக இருக்கும். அதற்கு காரணம் என்னன்னா, ஜோதிட ரீதியாக ஒரு காரணமானது இருக்கும். தனுசு ராசிக்கு சனி பகவான், ராகு பகவான், இந்த கிரகங்கள் சில காலங்களில் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை உருவாக்கும். இதனால் உங்களுடைய குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக ஏற்படுமாம். அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதாம். குழந்தைகளின் எதிர்காலங்கள் எப்படி தெரியுமா மாறும்? இந்த ஒரு நிலையானது தொடர்ந்தால் குழந்தைகள் சில தவறான முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அதனால் அவர்களிடம் கோபமாக பேசுவதற்கு பதிலாக அன்புடன் நீங்கள் பேசி பாருங்கள். இந்த ஒரு நிலைமையானது மாறும். அவர்களை ஒருபோதும் அரட்டக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. எப்படி அன்பாக பண்பாக சொன்னால் கேட்பார்களோ அதன்படி சொல்லிப்பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சை கேட்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். இதற்கப்புறம் நடக்கப் போவது என்னவென்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். அதையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எனவே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும். அது எந்த அளவுக்கு மாறணும் அப்படின்னா, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்ல ஒரு மாற்றமானது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதற்கு காரணம் உங்களுடைய தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். குரு கிரகம் என்பது அறிவு மற்றும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அறிவு வேண்டும் என்றாலும் அதிர்ஷ்டம் வேண்டும் என்றாலும் குருவைத்தான் நம்ம தேடி வர வேண்டும். அப்படிப்பட்ட குருவே உங்களுடைய அதிபதியாக இருக்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை நீங்க சொல்லவா வேணும்? உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் குரு பகவான். அந்த அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படுத்துவார். இந்த கிரகமானது இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக செயல்பட போகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு எதிரியாக இருந்தது. எதிரியாக இருந்து எவ்வளவோ துன்பங்களை அளித்துக் கொண்டிருந்தது. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு அதிபதியாக மாறிவிட்டது. இதனால் உங்களுக்கு மன அமைதி, நல்ல வாய்ப்புகள், புதிய மனிதர்களுக்கான ஒரு உதவி, ஒரு பண வரவு, இவையெல்லாம் உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். அந்த அளவுக்கு நன்மைகளை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இவர்களின் வருகை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இதனால் நீங்கள் எங்கோ சென்று விடுவீர்கள். அந்த அளவுக்கு நன்மைகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். இந்த தனுசு ராசிக்கு ஏற்படக்கூடிய 5 முக்கியமான திருப்பு முனைகளானது இருக்கும். இந்த நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில சில முக்கியமான திருப்பங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஒன்று, புதிய வேலைக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீண்ட காலமாக நீங்கள் எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஒரு வேலை வாய்ப்பின் மூலம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கண்கூடாக காண முடியும். தொழிலில் ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். அந்த வாடிக்கையாளர்கள் மூலம் உங்களுடைய தொழிலை ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியும். பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது உருவாகும். நீண்ட காலமாக உங்களுக்குள்ள இருந்த சில பிரச்சனைகள் முடிவுக்கு வந்துவிடும். முடிவுக்கு வந்துவிடுவது மட்டுமல்லாம அது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாகவும் மாற்றிவிடும். நல்ல மனிதர்களின் உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு உதவக்கூடிய நல்ல நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில வருவார்கள். உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றி விடுவார்கள். எனவே இதனையும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். மன அமைதி உங்களுக்குள்ள கிடைக்கும். முன்பு இருந்த மன அழுத்தங்கள் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். குறைந்து அது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். எனவே இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில செயல்களானது இருக்கிறது. இந்த ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் வரவேற்க இன்று நீங்கள் சில செயல்களை கடைபிடிக்க வேண்டும். யாரிடமும் தேவையில்லாமல் வாக்குவாதங்களில் ஈடுபடக்கூடாது. வாக்குவாதங்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் பிரச்சனைகள் அவர்களுக்கு கிடையாது, உங்களுக்குத்தான் பிரச்சனைகளானது சேர்ந்துவிடும். உங்களுடைய திட்டங்களை அமைதியாக செயல்படுத்த வேண்டும். யாரிடமும் ஒரு நபரிடம் கூட நீங்கள் கூறக்கூடாது. உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே வைத்துக் கொள்ளுங்கள். வைத்துக்கொண்டு அந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்துங்கள். அந்த ஒரு திட்டமானது அதிக அளவில் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். உங்களுடைய நம்பிக்கையை இழக்காமல் நீங்கள் இருக்க வேண்டும். எந்த விதமான செயல்கள் நடந்தாலும், நல்லது நடந்தாலும் சரி, கெட்டது நடந்தாலும் சரி, உங்களுடைய அதிபதியை நம்பிக்கொண்டு அந்த ஒரு செயல்களை நீங்கள் செய்யுங்கள். நிச்சயமாக அதில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். உங்களுடைய அதிபதிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பரிகாரமானது இருக்கிறது. இந்த தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான். குரு பகவானின் ஆசி இருந்தால் போதும் நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு அழகானதாக மாறிவிடும். அதனால் வியாழக்கிழமை என்று கோவிலுக்கு செல்லுங்கள். மஞ்சள் கலர்ல பூவை நீங்கள் குரு பகவானுக்கு அர்ப்பணை செய்து விடுங்கள். ஓம் குரவே நம, ஓம் குரவே நம, ஓம் குரவே நம என்று 27 முறைகள் நீங்கள் ஜெபித்து இந்த ஒரு நாமத்தை நீங்கள் குரு பகவானுக்கு கூறி வழிபட்டு ஒரே ஒரு தீபத்தையும் நீங்கள் குரு பகவானுக்கு ஏற்றுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிலை முழுமையாக மாறிவிடும். இந்த ஒரு பரிகாரம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு சக்திகளை வரவேற்று உங்களுடைய வாழ்க்கையினும் அழகானதாக மாற்றும்.
எனவே தனுசு ராசி அன்பர்களே, நான் இதுவரை கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்ததா, இனிமேல் நடக்கப் போய்